முன்னேற்றமும் பிற்போக்கும் மாறி மாறி வாய்ப்பது உண்டு என்பதை நன்றாக விளக்கி காட்ட ஒரு கதை சொல்வது போல அதற்கு சான்றாக அங்கு திருமேனி தாங்கி சாநித்தியமாயிருந்த விஸ்வாமித்திரரை எடுத்துக்கொண்டார். ஆகையால் விஸ்வாமித்திரரின் கதையை வரலாற்றை சதானந்தர் அந்த யாக சபையில் கூறலாயினர். அம்மகா முனிவரை பக்கத்தில் வைத்து கொண்டே அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பேசுவது மிக கடினமான செயலாகும். சதானந்தர் கொடுக்கும் விளக்கத்தில் ஏதேனும் விலை நிகழ்ந்திருந்தால் அது மன்னிக்க முடியாத பொல்லாங்காக முடிந்திருக்கும். ஆயினும் தத்துவ ஆராய்ச்சி பண்ணுகிற பாங்கில் அதை அவர் முறையாக செய்து சாதித்தார். அதன் சுருக்கம்: விஸ்வாமித்திரர் ஒரு மன்னராக செங்கோல் பிசகாது நெறி விரலாது கோமகனாக வாழ்க்கையை துவங்கினார். குடிமக்களோடு அவர் பூண்டிருந்த இணக்கம் மிக பாராட்டுதற்குரியது. ஆனால் வசிஷ்ட மகர்ஷியோடு விஸ்வாமித்திரர் பகைமை கொள்ளும் சூழ்நிலை வந்தது. விஸ்வாமித்திர வேந்தர் தன் படைகளுடன் வேட்டையாட வனத்திற்கு சென்றார். அப்பொழுது அனைவருக்கும் களைப்பும் தாகமும் பசியும் ஏற்பட்டது. அங்கு வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை கண்டு அங்கு சென்றனர். அத்தனை பேருக்கும் வசிஷ்ட முனிவர் ராஜ ரீதியில் விருந்தோம்பலை பெருமிதமாக நடத்தி வைத்தார். இந்த சிறப்பை கண்டு கர்வமும் பொறாமையும் கொண்ட பாராளும் வேந்தனாகிய விஸ்வாமித்திரருக்கு அத்தபோதனாரான வசிஷ்டரிடம் பொறாமை வந்தது. இந்த வசிஷ்டருடைய சிறப்பான விருந்து செய்ய காரணமாய் அமைந்த நந்தினி என்னும் பசு ஆசிரமத்தில் இருந்தது. அது காமதேனு ஈண்டெடுத்த கன்று ஆகும். அத்தகைய பசுவை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள விஸ்வாமித்திரர் ஆசை கொண்டார். ஆகையால் வசிஷ்ட மகரிஷியிடம் அப்பசுவை தன்னிடம் உடனே ஒப்படைக்குமாறு ராஜரீதியில் விஸ்வாமித்திரர் ஆணையிட்டார். ஆனால் அந்த அருளாளரோ அந்த ஆணைக்கு அடிபணியவில்லை. இதன் விளைவாக கடும் போர் மூண்டது. அருளாளரான வசிஷ்டர் போரில் வெற்றி கொண்டார். விஸ்வாமித்திரர் பெரும் வெட்கத்திற்கு ஆளானார். படை பலத்தை விட அதிக வல்லமை வாய்ந்தது தவத்தின் விளைவு என்பதை விஸ்வாமித்திர வேந்தர் அறியலானார். உடனே மக்களால் பெற முடியாத வல்லமை பெறுவதற்கு கடும் தவத்தில் இறங்கினார். நெடுங்காலம் தவத்தில் ஈடுபட்டதின் விளைவாக அவர் ரிஷியானார். மீண்டும் ஆழ்ந்து தவம் புரிந்து ராஜரிஷி ஆனார். அந்த ஸ்தானமும் அவருக்கு போதவில்லை. பரஞானத்தின் பூர்த்தியான நிலையாகிய பிரம்ம ரிஷி நிலையை எட்ட இடையறா தவத்தில் ஈடுபடலாயினார். அப்படி அவர் தவம் புரிந்து கொண்டிருந்த பொழுது தேவர்கள் அச்சம் கொண்டனர். விஸ்வாமித்திரரின் தவ வலிமையால் தேவலோகம் அவர் கையில் வசமாகிவிடும் என்று பயந்த தேவர்கள் மேனகா என்ற நாமம் படைத்திருந்த மடந்தை ஒருத்தியை அனுப்பி விஸ்வாமித்திரரை காம வலையில் ஆழ்த்தி மகப்பேறு பெரும்படியான கீழ்நிலைக்கு கொண்டு வந்தனர். அதன்படியே மேனகா விஸ்வாமித்திரரை மயக்கி மகப்பேறு வேண்டினாள். அவ்வலிமையால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அம்மகள் பிறந்தவுடன் மேனகா குழந்தையை விஸ்வாமித்திரரின் கையில் கொடுத்துவிட்டு தேவலோகம் சென்றாள். இதனால் கீழ்மை நிலையை அடைந்த விஸ்வாமித்திரர் தன் நிலையை எண்ணி வருந்தினார். குழந்தையை வைத்து கொண்டால் தவம் புரிந்து மேல்நிலைக்கு வர முடியாது என்று எண்ணிய விஸ்வாமித்திரர் குழந்தையை துறந்துவிட எண்ணினார். ஒரு காட்டில் குழந்தையை விட்டு சென்றார். அக்குழந்தை காட்டில் தன்னந்தனியே இருந்து அழுதது. அங்கு ஏராளமான சகுந்தலை என்னும் பட்சிகள் வாழ்ந்தன. அழுத குழந்தையை அப்பட்சிகள் சிறகால் அணைத்து அக்குழந்தைக்கு ஆறுதல் கொடுத்தன. தன் அழகால் வருடி முத்தங்கள் கொடுத்தன. அவ்வழியே சென்ற கண்வர் ஆசிரம தபோதனர்கள் குழந்தையின் அழுகுரல் கேட்டு குழந்தையை பற்றி சென்று சகுந்தலை என்னும் பட்சியால் அரவணைக்கப்பட்ட குழந்தை ஆகையால் சகுந்தலை என்ற நாமத்துடன் வளர்த்து வந்தனர். விஸ்வாமித்திரர் தன் வீழ்ச்சிக்கு விமோச்சனம் தவத்தால் அன்றி வேறு எந்த விதத்திலும் பெற முடியாது என்று மீண்டும் அவர் தவத்தையே நாடினார். முயன்றார். மேலும் மேலும் மேல்நிலைக்கு வந்தார். ஆனால் பெரும் கோபமே வடிவெடுத்திருந்தார்.
கடும் கோபம் கொண்டதால் பரிபூரண நிலையை அடையவில்லை. சினத்தின் விளைவாக விஸ்வாமித்திரர் சீர்கேடு அடைந்தார். அவர் அடைந்திருந்த சிறுமியை குறித்து உள்ளம் கசிந்து அவர் தவத்தில் தீவிரமாக பிரவேசித்து விடாமுயற்சியால் அவர் பிரம்மரிஷியானார். அந்த பிரம்மரிஷி ஸ்தானத்திற்கு மேலான பாரமார்த்திக பெருவாழ்வு வேறு ஏதுமில்லை. அத்தகைய நிலையை அடைய பெற்றுள்ள ஆன்றோர் நம் எதிரே வீற்றிருக்கிறார். ஒரே மானிட பிறவியில் இத்தகைய மகோன்னத நிலை எய்திய மூர்த்தி ஒருவரை காண்பது அரிதிலும் அரிதாகும். மானுட உலகு அருள் துறையில் செய்ய வேண்டிய முயற்சிக்கு இம்மகா புருஷர் யாண்டும் முன்மாதிரியாகிறார் என்று சதானந்த புரோகிதர் விளக்கினார். விஸ்வாமித்திர மகர்ஷி இந்த விளக்கங்கள் யாவிற்கும் சாட்சியாக இருந்தார். தம்முடைய வரலாறு அம்பலத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதே என்ற விசாரம் இம்மியளவும் அவருடைய உள்ளத்தில் வந்து தாக்கவில்லை. யான் எனது என்னும் செருக்கை அவர் அறவே துடைத்து தள்ளிவிட்டதால் தம்முடைய முன்னாளைய குறைபாடுகளை எல்லாம் கேட்ட பிறகும் அதை அவர் உதாசீனப்படுத்தவில்லை. பரிபூரணத்தை எட்டிய பரம புருஷன் ஒருவரை பக்கத்தில் வைத்து கொண்டே அவருடைய வரலாறுகள் யாவற்றையும் வல்லமை வாய்ந்த விப்ரன் ஒருவன் விளக்குவானாகில் அதற்கு நிகரான பாட போதனையை எங்குமே பெற முடியாது. சதானந்தர் அந்த சந்தர்ப்பத்தை பொதுமக்கள் நலனுக்காக நன்கு பயன்படுத்தி கொண்டார். அத்தகைய ஞான விளக்கங்களை நல்குவது யாகம் நடத்துவதன் மேலான நோக்கமாகும். இவ்வாறு ஞான போதனையும் முடியும் தருவாயில் அங்கு நடந்து வந்து யாகமும் மங்களகரமான முடிவுக்கு வந்தது. ஜனகர் முன்பு கூறியபடி இந்த சிவபெருமானின் வில்லாகிய சிவதனுசுவை இந்த யாகசாலையில் கூடியிருக்கின்ற சபையோர் முன்பு கொண்டு வர கட்டளையிடுகிறேன். அதில் வல்லமை படைத்தவர்கள் வில்லை வளைத்து நானை ஏற்றினால் நான் என் அழகிய பெண் சீதையை மகிழ்ச்சியுடன் அளிப்பேன் என்று கூறினார். மகாராஜா ஜனகரின் உத்தரவு பெற்றவுடன் 500 வலுவான வல்லுநர்கள் 8 சக்கரங்கள் பூட்டப்பெற்ற ஒரு வண்டியில் சிவதனுசுவை பெரிய பெட்டகத்தில் வைத்து இழுத்து சபை நடுவே கொண்டு வைத்தனர். இந்த பிரமாண்டமான அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் அருள் துறையில் மகோன்னத நிலையடைந்திருந்த மகரிஷிகள், ஆசிரமவாசிகள் ஒருபுறம், கல்வியிலும் கலையிலும் தேறியவர்கள் ஒருபுறம், ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஒருபுறம், அதிநுட்பம் நிறைந்த மன்னர்களும் மந்திரிமார்களும் ஒருபுறம், போர் வீரர்களும் புறக்காவலர்கள் ஒருபுறம், பிரஜைகளும் நகரத்தில் வாழும் வியாபார வல்லுநர்கள் ஒருபுறமாய் அமர அவரவர் தகுதிக்கேற்ப இடவசதிகள் விசாலமாக அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சிவதனுசுவை கண்ட 56 தேச அரசர்கள் குழுமியிருந்த கூட்டத்தில் இருந்த மன்னர்கள் ஒருவருக்கொருவர் பேசலாயினர். மேருவை போல் தோற்றமளிக்கின்ற இந்த வில்லை வளைத்து யார் நான் ஏற்றுவது? சீதா கல்யாணம் எப்பொழுது நடைபெறுவது? இந்த சோதனையை ஜெயிக்க யாரால் முடியும் என்று அரசகுமாரர்கள் அனைவரும் திகைத்து போயினர். அப்பக்கத்தில் இருந்து ஒரு மன்னன் எழுந்து வில்லின் பக்கம் சென்று பார்த்துவிட்டு வந்து அவன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான். அருகில் இருந்த மன்னன் எங்கு சென்றீர் என்று கேட்டான். அம்மன்னன் கூறுவான், நான் வில்லை பக்கத்தில் போய் நின்று பார்த்தேன் என்றான். அடுத்த ஆசனத்தில் இருந்தவன் எழுந்து சென்றான். பக்கத்தில் இருந்த பலம் பொருந்திய மன்னன் எங்கு சென்றீர் என்று கேட்டான். அதாகப்பட்டது மகாராஜா, நான் வில்லின் நீள ஆழத்தை பார்த்து வந்தேன் என்றான். மற்றொரு மன்னன் எழுந்தான். பக்கத்தில் இருந்தவர், நீர் எங்கு செல்கிறீர் என்றான். நான் வில்லை தூக்கப் போகிறேன் என்றான். அவன் வந்து அமர்ந்தவுடன், ஏன் ஐயா, வில்லை தூக்கவில்லையா என்று கேட்டான். நான் தூக்கி விடுவேன், ஆனால் அது என் கைக்குள் அடங்கவில்லை என்றான். இன்னும் ஒருவன் எழுந்து வேகமாய் சென்றான். சற்று நேரத்தில் தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான். பக்கத்தில் இருந்தவர், ஏன் நீங்கள் வில்லை வளைக்கவில்லையா என்று கேட்டான். கிண்டலாக அவன், அது முடியாத செயல் என்றான். மற்றொருவர் எழுந்து சென்று வில்லை வலம் வந்து தன் இருப்பிடத்தில் அமர்ந்தான். பக்கத்தில் இருந்தவர், ஏன், என்ன ஆயிற்று, மிக அசதியுடன் வந்தீரே என்று நளினமாக கேட்டான். அதற்கு அம்மன்னன்,
எனக்கு சீதை தங்கை முறையென்றான். அடுத்து ஒருவர் சென்றார். சற்று நேரத்தில் அவரும் வந்து அமர்ந்தார். பக்கத்தில் இருந்தவர் புன்னகையோடு அவரை பார்த்தார். அதற்கு அவர் கூறிய பதில், எனக்கு 2 மனைவியர் உள்ளனர். இந்த வில்லை வளைத்து 3வது மனைவியை அடைய நான் விரும்பவில்லை என்றான். அடுத்தபடியாக ஒரு மன்னர் வீரத்தோடு சென்று வில்லை 2 கைகளாலும் தூக்க முயன்றார். ஆனால் முடியாமல் திணறி தரையில் சாய்ந்தார். எழும்பி ஆசனத்தில் வந்து அமர்ந்தார். பக்கத்தில் இருந்தவர், ஏனையா, ஆசையுடன் நீங்கள் வில்லை தூக்கினீர் அல்லவா? மிகவும் கனமோ என்று கேட்டார். அதற்கு பதிலாக அவர், அப்படி ஒன்றும் கனமில்லை, நான் வில்லின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று தரையில் குனிந்து பார்த்தேன், அவ்வளவுதான் என்றார். இன்னும் ஒரு மன்னர் வில்லின் அருகில் சென்று பார்த்துவிட்டு, ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று வெட்கத்தோடு வந்து அமர்ந்தான். பக்கத்தில் இருந்தவர் அவரை பார்த்தார். அவர் நாணத்தால், எனக்கு 3 நாட்களாக காய்ச்சல், நம்மால் அசைக்க கூட முடியாது என்றார். இவ்வாறாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லிக்கொண்டு அவரவர் இருக்கையில் வந்து அமர்ந்தார்கள். யாராலும் வில்லை பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. எல்லோரும் வில் வளைக்க முடியாமல் பின்வாங்கினர். ராமர் வில் வளைத்தல். இதை பார்த்து கொண்டிருந்த மற்ற மன்னர்கள் ஒருவருக்கொருவர், இந்த ஜனகருக்கு அறிவே கிடையாது, இந்த புத்திர ரத்தினங்களில் நல்லவர் ஒருவருக்கு மகளை திருமணம் செய்து கொடுக்காமல் இந்த பெரிய வில்லை வளைத்தால்தான் திருமணம் என்றால் வில்லை யார்தான் முறிப்பார்? இந்த வில்லை வளைப்பாரும் இல்லை, இதை முறிப்பாரும் இல்லை. இந்த அழகு சீதாவுக்கு திருமணம் இல்லை என்று பல பல குறைகளை கூறி பேசலாயினர். இவ்வாறாக யாரும் வில்லை வளைக்க முன்வராததால் விஸ்வாமித்திரர் ஆணையிடுகிற பாங்கில் ராமரை கடைக்கண்ணால் பார்த்தார். குருவுக்கு அடிபணியும் சிஷியனாகிய ராமர் சிவதனுசு வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு ராஜ கம்பீரத்துடன் மேருகிரி போல் நடந்து சென்றார். அப்பரந்த சபையின் கண் வீட்டிருந்தவர்கள் எல்லோரும் ராமபிரான் கம்பீர நடை நடந்து சென்ற அழகைக் கண்டு எல்லோரும் மூச்சு பேச்சற்றவர்களாக நிகழப்போவதை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராமரின் நடை அழகையும் தெய்வீக தோற்றத்தையும் கண்ட மன்னர் ஜனகர் மனதில் எண்ணுவார், சிறந்த தேவர்கள், அரசர்கள், ராட்சசர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள் மற்றும் நாகர்கள் எல்லாம் இந்த சக்தி வாய்ந்த வில்லை முறிக்க இயலாமல் தோற்றனர். இவ்வாறு இருக்க அழியக்கூடிய உடல் பெற்ற மானிடர் எவ்வாறு நாணை பூட்டுவதில் வெற்றி பெற முடியும் என்று கருதினார். இதில் ராட்சசர்கள் என்றால் ராவணனையும் குறிக்கும். ராவணனும் வில்லை வளைக்க முடியாமல் தோற்று போயினன். ஆனால் தெய்வீகத்தில் தோய்ந்திருந்த தசரத ராமன் அந்த அற்புதமான வில்லை வலம் வந்து வணங்கி எந்த சலனமும் இல்லாமல் லாவகமாக வில்லை பற்றி கையில் எடுத்து அவர் வலது காலை மண்டியிட்டு விளையாட்டு போல் நான் ஏற்றினார். அக்காட்சி மற்றவர்களை எல்லாம் வியக்க செய்தது. சபையோர்கள் பூண்டிருந்த வியப்போ பெருமூச்சுடன் கூடிய திகைப்பாக மாறியது. ரகுராமன் வில்லின் ஒரு நுனியை தரையில் வைத்தார். மற்ற நுனியை 2 கரங்களினாலும் பற்றி அழுத்தினார். வில் படார் என்று வெடித்தது போல் பயங்கரமான இடி ஓசையுடன் வில்லின் நடு மையத்தில் முறிந்தது. அண்ட சராசரங்கள் அதிர்ந்தன. இச்சத்தத்தில் விஸ்வாமித்திரர், ஜனகர், ராமர் மற்றும் லக்மணர் தவிர அங்கு குடியிருந்த மற்ற ஜனங்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சியுற்று ஆசனத்திலிருந்து தரையில் வீழ்ந்தனர். பூமியின் அதிர்வால் அதிர்ச்சி உண்டானது போல் இருந்தது அந்த காட்சி. தேவர்கள் வாழ்த்து கூறி மலர்மாறி சொரிந்தனர். வில் உடைந்தது. சபையோர் எல்லோர் உள்ளத்திலும் ஆராதனையோடு கூடிய பேருநூறு பாய்ந்தது. இத்தகைய வீரர் ஒருவரை வையகத்தில் காண முடியுமா என்று வியந்தனர். நடந்த சம்பவத்தை எண்ணி பார்க்க முடியவில்லையே என்று அதிசயித்தனர். ஜனக மகாராஜா அடைந்த மகிழ்வை யாராலும் வர்ணிக்க முடியவில்லை. இந்த காட்சியானது யாரும் எதிர்பார்க்காத விதமாக நடந்ததாகும். எப்படி என்றால், சபையின் நடுவில் ராமர் எழுந்தார். சிவதனுசுவை தொட்டார், தூக்கினார், வளைத்தார், நான் ஏற்றினார். வில்லின் நடுபாகத்தில் கையை வைத்து அமுக்கினார். வில் இடியோசையுடன் 2ஆக உடைந்தது.
இது கண் மூடி திறப்பதற்குள் நடந்து முடிந்து விட்டது. விஸ்வாமித்திரர் வியந்தார். சபையோர்கள் வியந்தனர். ஜனகர் மகிமையுடன் சபை நடுவில் நின்று, வீராதி வீரனாகிய ராமர் என் உள்ளத்தில் குடியிருக்கும் செல்வமாகிய தெய்வீகம் பொருந்திய சீதையை பாணிக்கிரகணம் பண்ண உரிமையாகிறார் என்று இயம்பினார். விஸ்வாமித்திர முனிவர் ரகுராமனை கட்டி தழுவிக்கொண்டு, ரகுராமா, கல்லை பெண்ணாக்கிய உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன், வில்லை இரண்டாக்கிய உன் கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று ஆறத் தழுவிக்கொண்டார். கௌதம ரிஷியின் பாலடைந்த ஆசிரமத்தில் நடந்து வரும் பொழுது, ராமா, உன் காலடிப்பட்டு அகலியான கௌதமரின் மனைவியானவள் சாபம் நீங்கி பெண்ணானாள். ஆகையால் உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன். எவராலும் சிவதனுசுவை வளைத்து நான் ஏற்றி சீதாதேவியை மணமகளாக ஆக்க முடியாமல் தடையாயிருந்த வில்லை வளைத்து இரண்டாக உடைத்து தெய்வீக சீதைக்கு மணவாழ்வு கொடுத்த ஸ்ரீராமா, சீதாராமா, உன் கைவண்ணம் எங்கு கண்டேன் என்று மறுபடியும் ராமரை தழுவிக்கொண்டார். அச்சபையில் இருந்த சீதையின் தாதியர் இந்த அதிசயமான மங்கள செய்தியை சீதையிடம் சென்று உரைத்தார்கள். ஒரு தெய்வீகம் தோய்ந்த உடலழகு படைத்துள்ள பரம புருஷன் சிவதனுசுவை முறித்து வெற்றி கொண்டார் என்ற செய்தியை சீதையிடம் தெரிவித்தாள்.